இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் அப்பா தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரோடும் வழித்துணையாக வருவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாக நீர் இருப்பீராக. கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார்.
அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்கு மாட்சி இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை, விடமேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, ஊதியம், சம்பளம் இப்படியான வார்த்தைகளை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு வேலை செய்தா அதற்கு கிடைப்பது ஊதியம் அல்லது சம்பளம். இந்த சம்பளம் அப்படி என்கின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் salary என்பதாகும். இந்த salary அப்படி என்கின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தால், அந்த வார்த்தையினுடைய தொடக்கம்
சால்ட், அதாவது உப்பு. அந்த உப்பில் இருந்துதான் வந்திருக்கிறது. எப்படின்னு பாருங்களேன். அந்த நாட்கள்ல ரோமானிய படையினருக்கு ஊதியம் தருகின்ற பொழுது அதுல பெரும் பகுதியாக உப்பை சம்பளமாக கொடுப்பார்கள், ஊதியமாக கொடுப்பார்கள். பணத்தையும் பார்க்க உப்பு அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா உப்பினது குணாதிசயங்கள் அப்பேற்பட்டவை. உப்பை நாம எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். உணவு சமைப்பதற்கு, உணவை பாதுகாப்பதற்கு, அதே நேரத்தில் உப்பை கொண்டு மருந்து கூட நாம பண்ணிக்கலாம், மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. இப்படி உப்பின் பயன்பாடுகள் அநேகமாக இருக்கின்றபடியினால் அன்றைய நாட்களில் உப்பு ஊதியமாக கொடுக்கப்பட்டது. பிறகு காலப்போக்கில் இந்த உப்பு கொடுப்பது நிறுத்தப்பட்டதன் பிறகு பணம் மாத்திரமே ஊதியமாக கொடுக்கப்பட்டபடியினால் அந்த சால்ட், உப்பு அப்படி என்கின்ற வார்த்தையில் இருந்துதான் இந்த ஊதியம், சம்பளம் என்கின்ற வார்த்தை வந்தபடியினால் அந்த சால்ட்டிலிருந்து சாலரி, சம்பளம், ஊதியம் அப்படி என்கின்ற வார்த்தை நமக்கு தரப்பட்டது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சமூகம் உப்பினது பெருமையை ரொம்பவும் அறிந்திருந்தபடியினால் உப்பை பணத்திற்கு அல்லது போனால் பெருமதியான ஒரு நிலைக்கு உயர்த்தி வைத்திருந்தது. இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நம்மை உப்பை போன்று இருக்கும்படி சொல்லுகிறார். அப்படின்னா அவர் நம்மை பெருமதியானவர்களாக இருக்கும்படி அழைக்கின்றார். பெருமதியானவர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? மேலானவர்கள். மேலானவர்கள் அப்படி என்றாலே நாம் வாளானவர்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் நம்மை உயரங்களில், சிகரங்களில் வாழுவதற்கு அழைக்கின்றார். கீழாக அல்ல, மேலாக வாழும்படி அழைக்கின்றார். மேலாக வாழக்கூடியவர்களது மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நற்செய்தியில 2வது பாகத்துல சொல்றாரு. நீங்க சிகரங்கள்ல வாழ்றப்போ உங்களது வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு பிரகாசமானதாக இருக்கணும். உங்களது வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரம் பிரகாசமானதாக இல்லாது எல்லாருக்குமே அது பிரகாசமானதாக இருக்கணும். நீங்க மாத்திரம் பிரகாசமானவர்களாக இருந்துக்கிட்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மாத்திரம் நீங்க பிரகாசமானவர்களாக இருந்துக்கிட்டு அடுத்தவர்களுக்கு நீங்க பிரகாசமானவர்களாக இருக்கணும் என்பதற்காக இருளை கொடுக்க கூடாது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் நீங்க யாரையும் மிதிச்சு மேல வரக்கூடாது. நீங்க மேல இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆகவே அடுத்தவர்களை மதித்து வாழணும். ஒரு வேளையில நீங்க மேலானவர்கள் என்கின்ற நிலையில இருக்கின்ற பட்சத்துல வாளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, கூடுமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தி விட உதவி செய்யுங்கள். ஆனால் அவர்களது வாழ்க்கையை இன்னும் கீழாக போய்விடுவதற்கு நீங்க எந்த விதத்திலும் காரணமாகி விடாதீர்கள். சூழ்ச்சியும் பண்ணிவிடாதீர்கள். அடுத்தவர்களது வீழ்ச்சிக்கும் காரணமாகி விடாதீர்கள். இன்னைய தேதிக்கு உங்க மனசாட்சியை நீங்க தொட்டு பாருங்க. எத்தனை பேர் நீங்க தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை மேலான நிலையில் வைத்து இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அவங்களுக்கு இல்லாது இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆய்ந்து அறிந்து பார்த்து உறுதி செய்வீர்களாக இருந்தால் இந்த உண்மையை நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். நீங்க உப்பை போன்றவர்கள், நீங்க ஒளியாக இருக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட பகுதியில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த நிலையில என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், பணத்தால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வேளையில பணத்தால் ஆசீர்வதிக்கவில்லையா? ஆண்டவர் ஆரோக்கியத்தால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை ஆரோக்கியத்தால் ஆசீர்வதிக்கலையா? நல்ல மனைவியை, நல்ல கணவனை, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி என்பதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால்
ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க அதிகரித்துக் கொள்வீர்கள். அப்படி அதிகரிக்கிற பொழுது உங்களது நம்பிக்கை பார்க்கிற தெய்வம், எந்த ஆசிரியரில் நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை உறுதியாக வைத்திருக்கிறீர்களோ அந்த ஆசிரியரிலிருந்து அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு செல்வார். வேதம் சொல்லுகிறது, God will always take you from glory to glory. நீங்க இருக்கிற இந்த நிலை ஆசிரியர் நிலையாக இருந்தால் இந்த ஆசிரியர் நிலையிலிருந்து அடுத்த கட்ட ஆசிரியர் நிலைக்கு அவர் கொண்டு போவார். எப்போது தெரியுமா? இந்த ஆசிரியர் நிலையில நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும். அப்படி செய்வீர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்ன கட்டளையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், தெய்வத்தை நேசிக்கிறீர்கள், சக மனிதர்களுக்கு நேசம் காண்பிக்கிறீர்கள். இதை பார்க்கிற தெய்வம் உங்களது வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைந்த ஆசீர்வாதங்களை மேலும் மேலும் கொடுக்க, உங்களது வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க மேலான ஆசிரை கண்டு கொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக கிடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையிலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் பிறக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம் தேவைகளை கேட்டுக்கொண்ட தெய்வம் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து உறுதிப்பாட்டுடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். அத்தனை தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தருவீர் என்கின்ற உறுதியான உள்ளத்தோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, எந்நாளும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. ஏசாயா 40:31 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். கழுகை போன்று ரெக்கை விரித்து உயரச் செல்லுவார்கள். கழுகின் சிறகினிலே தாங்கிச் செல்லும். அவர்கள் ஓடுவார்கள், ஆனால் களைப்படைய மாட்டார்கள். நடந்து செல்வார்கள், சோர்வையே காண மாட்டார்கள். நிழலின் மறைவினிலே தூக்கிச் செல்லும். ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள் களைப்படையாதவர், சோர்வையே காணாதவர். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளே வைத்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள்,
துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் வியாதிகள், ஏனைய அனர்த்தங்கள் அத்தனையிலிருந்தும் நீர்தாமே பாதுகாத்து எங்களை காத்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.